Hi, this is Akshitha. கிச்சன் மேக்கோவர்னா அடுத்தவங்க யூஸ் பண்ணுறதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி யூஸ் பண்ணுறது கிடையாது. நமக்கு ஈஸியாக க்ளீன் பண்ணுற மாதிரி ப்ராக்டிக்கலாக நமக்கு தேவையான திங்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு கம்ஃபர்டபுளாக குயிக்காக குக் பண்ணுறது தான் கிச்சன் மேக்கோவரோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நமக்கு டீக்ளட்டர் பண்ணணும். நமக்கு டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு சான்ஸ் மட்டும் இல்லாமல் மைண்ட்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம். நம்ம கிச்சனுக்கும் ஒரு ஃப்ரெஷ் லுக் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம உடஞ்சது எல்லாத்தையும் டீக்ளட்டர் பண்ணணும். கைப்பிடி இல்லாமல் வச்சுருப்போம், அதெல்லாம் முடிஞ்சால் ரிப்பேர் பண்ணுங்க, இல்லைனா யாருக்கும் டொனேட் பண்ணலாம். அடுத்தது அன்யூஸ்ட் ஐட்டம், யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கிற எக்ஸ்ட்ரா பிளாஸ்டிக் சாப்பிங் போர்டு. உடன் வாங்கிட்டாலும் நமக்கு என்னைக்காவது யூஸ் ஆகும்ட்டு அந்த பிளாஸ்டிக் போர்டு அதே இடத்துல அப்படியே இடத்த ஆக்கிரமிச்சிட்டு இருக்கும். ரொட்டி மேக்கர், இந்த மாதிரியான ஐட்டம்ஸ். டூப்ளிகேட்ஸ், அதாவது ஆல்ரெடி நம்ம ஒரு கிரேட்டர் வச்சிருப்போம், புதுசு வாங்கினாலும் பழைய கிரேட்டர் இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் நிறைய ஸ்பூன்ஸ் இருக்கும், அதெல்லாம் நமக்கு தேவைக்கு மேலே இருந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம டொனேட் பண்ணலாம். 4-5 கத்தி வச்சிருப்போம். இந்த மாதிரியான டூப்ளிகேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம ரீயூஸ் இல்லைனா ரீசைக்கிள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையில்லாத திங்ஸ், யூஸ் அண்ட் த்ரோ ஐட்டம்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு தேவையானதை மட்டும் வச்சுக்கிட்டு நம்பர் 2 குரூப் தெம் அக்கார்டிங்லி. என்னென்ன திங்ஸ் ஒரே இடத்துல இருக்கணும். சாப்பிங் போர்டெல்லாம் ஒரே இடத்துல, மூடியெல்லாம் ஒரே இடத்துல, டம்ளர்ஸ் எல்லாம் ஒரே இடத்துலன்னு வைக்கணும். நம்ம கெஸ்ட்டுக்குன்னு சில திங்ஸ் வச்சுருப்போம். ஒரு அக்கேஷனலாக யூஸ் பண்ணுற பாத்திரமாகட்டும், இது எல்லாமே நம்ம டெய்லி கிச்சன் கவுண்டர் டாப் கிட்ட வைக்காம ஒரு ஓரமாக வைக்கலாம், இல்லைன்னா ஒரு பேண்ட்ரி ஏரியா, அதர் ரூம்ல, ஸ்டோர் ரூம்ல வைக்கலாம். இதனால குக்கிங்னால வர எண்ணெய் கரை அந்த பாத்திரம் மேல படியாம இருக்கும். இது யூஸ் பண்ணாமே ஒரு 6 மாசம் போட்டு வச்சிருந்தா நம்ம யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டொனேட் கூட பண்ணி. இப்ப நம்ம தேவையான பொருட்களை மட்டும் வச்சிருக்கோம் டீக்ளட்டர் பண்ணி. அடுத்தது நம்ம அடுக்கி வைக்க வேண்டிய இடத்த நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லைனர் வேணும்னா போட்டுக்கலாம். என்கிட்ட ஆல்ரெடி லைனர்ஸ் எல்லாம் இருக்கு. மேபி நான் நெக்ஸ்ட் டைம் பிளெயினா வாங்கினேன் அப்படின்னா உங்களுக்கு கிச்சன் டூர்ல அப்டேட் பண்றேன். அதே மாதிரி உங்களுக்கு ஷீட்ஸ் எல்லாம் இப்போ கிடைக்குது. அழகா வால்ல நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிற மாதிரியான வால் பேப்பர்ஸ், அது கூட வேணும்னா நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பண்றதுக்கும் ஒவ்வொரு டைம் எடுக்கும். ஒரே செலவா பண்ணி கிச்சன் மேக் ஓவர்லாம் பண்ணுங்கிறது எனக்கு சாத்தியம் இல்லை. ஸோ பொறுமையாக இந்த மந்த் இவ்வளோ, நெக்ஸ்ட் 3 monthsல இந்த மாதிரி அப்படியே நம்ம பிளான் பண்ணி பண்ணிக்கலாம். ஸ்டெப் நம்பர் 4, பையிங் ஆர்கனைசர்ஸ். இது இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வேணும். எப்போவுமே உங்களுக்கு கலையாமல் திங்ஸை மெயின்டைன் பண்ணணும்னா ஆர்கனைசர்ஸ் வாங்கணும். இது கிச்சனுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் வார்ட்ரோப்ல துணி வைக்கிறதுக்காகட்டும், பாத்ரூம் ஆகட்டும், எல்லா பக்கமும் ஒரு பேஸ்கெட்ல வச்சுட்டா திங்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் எடுத்து வச்சு கிளீன் பண்ணாமல் அந்த பேஸ்கெட்டை அப்படியே நெகுத்தி வச்சுட்டு கிளீன் பண்ண ஈஸியாக இருக்கும். இதனால் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும், ஈஸி டு கிளீன். அப்புறம் உங்களுக்கு வெர்டிக்கல் ஸ்பேஸ் நல்ல யூட்டிலைஸ் ஆகும். நம்பர் 1 லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க. குட் குவாலிட்டியாக பார்த்து வாங்குங்க. மோஸ்ட்லி கிச்சனுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு அயன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்ட் பண்ணணும், தண்ணி பட்டுச்சுன்னா ரெஸ்ட் ஃபார்ம் ஆகும். அடுத்தது ஃபங்க்ஷனாலிட்டி பார்க்கணும். இங்கே பக்கத்தில் இருக்க கடையில் நான் எதிர்பார்க்குற டைமென்ஷன் அண்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் எனக்கு பிளேட் ரேக் கிடைக்கல. எக்ஸ்ட்ராவாக ஆன்லைனில் 400 rupees பே பண்ணால் எனக்கு கம்ஃபர்டபுளாக சாப்பிங் போர்டு, பிளேட்ஸ் எல்லாம் ஒரே ரேக்கில் வைக்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ எந்த ஆர்கனைசர் வாங்குறதுக்கு முன்னாடியும் ஒரு வாட்டி இல்லை 4 வாட்டி யோசிச்சு பார்த்துட்டு வாங்கணும். லெஸ் மெயின்டெனன்ஸ் இருக்க மாதிரி ப்ராடக்ட்ஸும் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி வாங்கணும். ஏன்னா வெயிட் அதிகமாக வைக்கிறீங்க அப்படின்னா அயன் ரேக்ஸ் நல்லா தாங்கும். நம்ம கிட்ட ஆல்ரெடி ஸ்டோர் ரூம்ல 1, பேண்ட்ரியில் 1 இருக்கு. ஏன்னா சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஃபேப்ரிக் ஆர்கனைசர்ஸ் நான் வாங்கினேன். அது ஒரு 2 வருஷத்துல இத்து போன மாதிரி பொடிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கு பிளாஸ்டிக் பேஸ்கெட்ஸ் தான் அங்கே பெட்டர். ஸோ உங்களுக்கு என்ன நீட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணணும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுற இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு டேப் வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணி பார்த்துட்டு வாங்கலாம். பட் மோஸ்ட் ப்ரிஃபரபிளி எனக்கு கேட்குற டைமென்ஷன்ஸ்க்கு ஆன்லைனில் தான் இருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரியான ஆர்கனைசர்ஸ் வேணும்னா நான் கீழே லிங்க் அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு லேசி சூசன் வாங்கியிருக்கேன். இது வுட்லையும் நல்லாயிருக்கும், பிளாஸ்டிக்லையும் நல்லாயிருக்கும். வுட்டு 17 inch டயாமீட்டர், 800 rupees ஈச் வருது. இதோட மெயின்டெனன்ஸ் இல்ல, நம்ம சிம்பிளா ஆயில்ல தொடச்சு வச்சுக்கிட்டா போதும். இதை ரொம்ப டாலான ஷெல்ஃப் நீங்க எட்டி எடுக்கிற இடத்துக்கு வச்சுக்கலாம். நம்பர் 2, திங்ஸ் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்பதான் நமக்கு என்ன பொருள் எங்க இருக்கு, எவ்வளோ இருக்குன்னு தெரியும். இதுக்கு முன்னாடி நான் ரொம்பவே கிச்சன்ல எனக்கு பிடிக்காத ஷெல்ஃப்னா இதுதான். எல்லாத்தையும் ஒரே இடத்துல டம்ப் பண்ணி வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது இந்த பிளாஸ்டிக் லேசி சூசன் டைனிங் டேபிள்ல 1, பேக்கிங் ஏரியாவில் 1 வச்சுருக்கேன்.
இதில் எனக்கு ஹேண்ட் பிளெண்டர் க்ராசரிஸ் வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது இது வந்து பிளேட் ரேக், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது வந்து இரும்பா அப்படின்னு நான் செக் பண்ணுறதுக்கு மேக்னெட் வச்சு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொஞ்சம் வந்து நிறைய அயன் போட்டு கலந்துடுறாங்க. இதில் கொடுத்த இந்த மேனுவல் கொஞ்சம் வந்து ரொம்ப கிளியராக இல்லை, பட் ஓகே மேனேஜ் பண்ணி நம்ம அந்த ஃபோட்டோ வச்சு நம்ம மேனேஜ் பண்ணி ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப மெயின்டெனன்ஸ் கிடையாது. ஒரு 2 to 3 months ஒன்ஸ் மட்டும் லைட்டாக சோப்பும் லெமனும் வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் ரொம்ப லாங் டேர்மாக தண்ணி பட்டுட்டே இருந்தால் ஒரு லைட்டாக ரெஸ்ட் ஆன மாதிரி ப்ரௌன் ஸ்பாட்ஸ் ஃபார்ம் ஆகலாம். இதில் என்ன வச்சுருக்கேன்னா என்னோட மிக்ஸி, லஞ்ச் பாக்ஸ் ஐட்டம்ஸ், பவுல்ஸ், சாப்பிங் போர்டு எல்லாம் ஒரே இடத்துல, மூடி, பிளேட்ஸ், சைடில் வந்து நம்ம ஸ்ட்ரெயினர், தாளிப்பு கரண்டி இதெல்லாம் மாட்டிக்க முடியும். எக்ஸ்ட்ரா டம்ளர் வைக்கிறதுக்கும் ஸ்பேஸ் இருக்குது. இது எனக்கு ரொம்ப ஆல் இன் ஆல் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த ஸ்டாண்ட்னால எனக்கு மாடுலர் கிச்சன் வேணும் அப்படிங்கிற ஐடியாவே போயிடுச்சு. அப்புறம் அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பவுல் செட் வாங்கினேன். இதுவும் இந்த ஸ்டாண்டில் வச்சிடலாம். இது எல்லாமே அத்தைக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அத்தைக்கு தெரியாமல் ஆர்டர் போட்டு வாங்கினது. ஃபர்ஸ்ட் எல்லாம் செம்படத்தில் போட்டு என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு தெரியாமல் விசிபிலிட்டி இல்லாமல் இருந்துச்சு. ஸோ வந்து செல்லோவில் இந்த கண்டெய்னர் வாங்கினோம். அடுத்தது நம்பர் 3 ஸ்பைஸ் ரேக். இது வந்து கவுண்டர் டாப்பில் வைக்கிறது. நம்ம ஆயில் கேன், டெய்லி யூஸ் பண்ணுற டீ, சுகர் அதெல்லாம் வச்சுக்கலாம். இதுவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக் ரேக்கில் நான் வந்து கரண்டி ஒரு இது ஃபுல்லாக மூடி அப்படி வச்சுருந்தேன். ஒவ்வொரு வாட்டியும் தேடி தேடி எடுக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஸ்பைஸ் போட்டு வைக்கிற ஒரு பாக்ஸில் மூடியை கழட்டிட்டு தோசை ஊற்றும் போது தேவையான கரண்டி, அப்புறம் உட்டன் ஸ்பேட்டுலா, இடுக்கி எப்பயாவது எடுக்கிறது எல்லாத்தையும் தனியாக வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை மிளகா, வர மிளகாய் எல்லாம் இங்கே வச்சுருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு வாட்டி கீழே இருந்து எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ இது கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதே மாதிரி சின்ன சின்ன பாட்டிலில் நானும் ஹஸ்பண்டு யூஸ் பண்ணுற காஷ்மீரி சில்லி, கார்ன்ஃப்ளவர் எல்லாம் தனியாகவும், எடுக்கிற காஃபி பவுடர், ஓமம், மிளகாத்தூள் இதெல்லாம் வந்து ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் கீழே இங்கே தனித்தனியாக வச்சுட்டேன். இந்த ஆர்கனைசர் வச்சதுக்கப்புறம் எனக்கு இந்த க்ரீன் கலர் ட்ரே எக்ஸ்ட்ரா கிடச்சிது. ஸோ அதை வந்துட்டு க்ளீனிங் சப்ளைஸ் எல்லாம் வச்சிடலான்ட்டு ஆர்கனைஸ் பண்ணுறேன். மோஸ்ட்லி அத்தை வந்து லெமன் தான் யூஸ் பண்ணி ஃப்ளோர் மாப் பண்ணுறது, பாத்ரூம் கிளீனிங்க்கு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஈஸியாக இருக்கும். க்ளீன் பண்ணுவோம். இந்த ட்ரே மட்டும் எடுத்துட்டு லைட்டாக கீழே தொடச்சி விட்டால் போதும். உங்களுக்கு ஒரு ஃபுல் கிச்சன் டூர் வேணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஃபங்க்ஷனாலிட்டி பார்க்கணும். நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சு 3 months கழிச்சு இந்த மாதிரி இருக்கு. டாப் ஷெல்ஃப்ல எதுவும் வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா அங்கே ரொம்ப டஸ்ட் வந்துட்டு கலெக்ட் ஆகுது. எப்பவுமே டாப் ஷெல்ஃப்ல என்ன பிஸ்கோ அதிகமாக இருக்கும். அதனால ஒரு நியூஸ் பேப்பர் விரிச்சு விட்டுட்டு நம்ம கிளீன் பண்ணும்போது வேற நியூஸ் பேப்பர் மட்டும் மாத்தினா போதும். அப்புறம் மிக்ஸி ஜார் கீழே ஒரு ப்ரௌன் கலர் பேஸ்கெட்டோட மூடியை எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா வந்து நம்ம ஈரத்தோட வைக்கும்போது தண்ணி சொட்டாம இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு கேபிள் டை போட்டுட்டு இந்த மாதிரி கரண்டி எல்லாம் வைக்கிற மாதிரியான பாக்ஸ் வந்து கீழே விழாம இருக்கிறதுக்கு நான் வந்து கட்டி வச்சிருக்கேன். இந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் வீக்ஸ்லேருந்து மந்த்ஸ் கூட ஆகும். நம்மளோட நீட்ஸ் அண்ட் கன்வீனியன்ஸ் படி நம்ம அப்பப்போ மாற்றி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி லிட்ஸ், பிளேட்ஸ் எல்லாம் தனித்தனியாக வச்சது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ கிச்சன் மேக் ஓவர் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. திஸ் இஸ் அக்ஷிதா சைனிங் ஆஃப். See everyone. Bye bye.